ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளேம் சென்சார், அல்ட்ராசானிக் சென்சார், அப்புறம் செர்வோ மோட்டர் இந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அட்ரினோ ப்ராஜெக்ட் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அட்ரினோ ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம், அந்த அட்ரினோ ப்ராஜெக்ட்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அட்ரினோ போர்ட்னா என்ன, அதில் என்னென்ன பின்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு A to Z வரைக்கும் அட்ரினோ பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அதை வச்சு நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேம் சென்சார் பற்றி பார்த்துடலாம். ஃப்ளேம் சென்சார் வச்சு நம்ம ஃபயரை சென்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடிக்கடி ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த சென்சார் வச்சோம் அப்படின்னா, இப்போ ஃபயர் ஏதாவது திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சென்சார் மூலமாக நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் எல்லா நேரமும் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த நேரத்தில் இந்த சென்சார் வேலை செய்யும். இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம சென்சார் வச்சு மட்டுமே இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக அட்ரினோ போர்ட் தேவை. அட்ரினோ போர்ட் வழியாக தான் நம்ம ஃப்ளேம் சென்சாரையும் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளேம் சென்சாரோட யூஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் சென்சாருக்கு போயிடலாம். ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் கார் அப்படின்னு ஒரு ஃபேமஸான அட்ரினோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் மெயினாக யூஸ் பண்ண சென்சார் தான் இந்த அல்ட்ராசானிக் சென்சார். ஸோ ரேடார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட ஒர்க்கிங் தான் இங்கேயுமே. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி சவுண்ட் வேவ்ஸை ரிலீஸ் பண்ணும் அந்த அல்ட்ராசானிக் சென்சார். ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகி ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதில் பட்டு திரும்ப இந்த அல்ட்ராசானிக் சென்சார் இருக்கிற ரிசீவருக்கு எக்கோவாக வரும். ஸோ அந்த சவுண்ட் வேவை ரிசீவ் பண்ணணும், அந்த போகிற வேவ் வர வேவ் ரெண்டையும் கேல்குலேட் பண்ணி ஆப்போசிட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு இந்த சென்சார் சொல்லும். காமனாக அல்ட்ராசானிக் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் அல்ட்ராசானிக் சென்சார் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அதாவது இப்போ நம்ம வந்து செய்கிறது வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஏதாவது அப்ஸ்டக்கிள் இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த அல்ட்ராசானிக் சென்சார் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராசானிக் சென்சார் வச்சு மட்டுமே உங்களால் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும், என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம செர்வோ மோட்டர்னால் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் இப்போ வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்டில் இந்த செர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒர்க்கிங்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்டில் இந்த செர்வோ மோட்டரோட ஒர்க் என்னென்னா, இப்போ நான் ஃபயர் சென்ஸ் பண்ணிட்டேன், வாட்டர் ஸ்ப்ரே ஆகுதுன்னா ஒரே இடத்துல மட்டும் ஸ்ப்ரே ஆனால் கண்டிப்பாக ஃபயர் அணையாது. அதனால நான் ஒரு 180 டிகிரிக்கு ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ தான் இந்த ஃபயர் வந்து அணையும். இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த 180 டிகிரிக்கு திரும்புகிறேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேலைக்கு தான் இந்த செர்வோ மோட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த செர்வோ மோட்டரோட ஹெட் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, கிளிப்பு. ஸோ அந்த கிளிப்பு தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த கிளிப்போட ரொட்டேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான ஸ்பீடில், தேவையான டைமில், தேவையான ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோட்டார் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரோட்டாரோட ஒர்க்கிங் அவ்வளோதான். ரோட்டார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 சென்சார் பற்றியும் செர்வோ மோட்டர் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.